பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்தவங்களை யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே மோசே 12 கோத்திரங்கள் இருந்து ஒரு 12 பேரை எதிர்த்தவங்களை தேர்ந்து கொண்டு அவர்களை வேவு பார்க்கும்படிக்கு கானான் தேசத்துக்கு அனுப்புறாரு. இப்போ அந்த மோசே, ஏன்னா அந்த தேசம் எப்பேற்பட்டது. நம்ம ஒரு வீடு வாங்கினா என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் பார்ப்போம், போயிட்டு இடம் வாங்குறோமோ வீடு வாங்குறோமோ அந்த என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம், போயிட்டு அந்த வீடு பின்னாடி வீடு இருக்கா, முன்னாடி வீடு இருக்கா, பக்கத்துல வீடு இருக்கா, இல்லை கரெக்டாக கட்டிருக்காங்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை பார்த்துட்டு வருவோம் போயிட்டு. அதே மாதிரி ஒரு பையனோ பொண்ணோ நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டு வரோன்னா முன்னாடி போய் என்ன பண்ணுவோம், பையனை பார்ப்போம், பொண்ணுன்னு பார்ப்போம், போயிட்டு எல்லாம் பார்த்து தான் வருவோம். அதே போலதான் இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா கானான் தேசத்தை நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். இன்றைக்கு நம்ம கூட பரம கானான் நாம போய்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷ காலம் அவங்க பிரயாணம் பண்ணாங்களா, எங்க அவங்களுடைய தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த பூமியிலே அவங்க போய் சேருவதற்காக. அதே போல நமக்கும் தேவன் வாக்கு கொடுத்தாரு. ஏசப்பா என்ன வாக்கு கொடுத்தாருன்னா நான் போய் மறுபடியுமாக வருவேன். எங்க போனான்னு சொன்னார்னா நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயுதம் பண்ணப்பட்ட பின்பு நான் மறுபடியும் உங்களை கூட்டிக் கொண்டு போவேன். யோவான் 14:2 அப்படி போட்டு பரலோகத்திலே வாசஸ்தலங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு கூட்டு போவேன்னு சொல்றாரு. அதே போல ஆண்டவர் இன்னைக்கு நமக்காக ஒரு இடத்தை ஆயுதம் பண்றாங்க. இப்போ மோசே இந்த 12 பேரை தெரிந்து கொண்டு 12 கோத்திரங்கள்ல 12 பேர் தெரிந்து கொண்டு நீங்க என்ன பண்ணுங்கப்பா, போயிட்டு தேவன் நமக்கு வாக்கு கொடுத்த தேசத்தை என்ன பண்ணுங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு மோசே. இப்போ இந்த 12 பேரும் போறாங்க, போயிட்டு பார்த்துட்டு வராங்க. பார்த்து சொல்றாங்க, அந்த தேசம் ரொம்ப நல்ல தேசம். ஹல்லேலூயா. தேவன் நம் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக அவர் நமக்கு கொடுக்க போற தேசம் நல்ல தேசம். அங்கே இருக்கிறதான எல்லாவற்றையும் சொல்றாங்க. நல்ல மரங்கள் பார்த்தோம், நாங்க நல்ல பழங்களை பார்த்தோம். அந்த தேசம் நம்ம குடியிருப்பதற்கு நல்ல ஒரு தேசம், அமைதியான ஒரு தேசம் சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஒண்ணு சொல்றாங்க, 10 பேர் சொல்றாங்க, அந்த ஊர்ல இருக்கிறதான மனுஷங்க பார்த்தோம் நாங்க அவங்க ராட்சசமா இருக்காங்க. எப்படி இருக்காங்களா, ராட்சசர்கள் மாதிரி இருக்காங்க, பலவான்களா இருக்காங்க, பலசாலிகளா இருக்காங்க. நாங்க அவங்களை பார்க்கும்போது அவங்க கண்களுக்கு நாங்கள் எப்படி இருந்தோம், வெட்டி கிளிகளை போல இருந்தோம். அப்படின்னா அவங்க கண்களுக்கு வெட்டி கிளிகளை போல இருந்தோம். அவர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா சாவடிச்சிடுவாங்க. நம்ம அந்த ஊருக்குள்ள போனோம், நம்மள என்ன பண்ணுவோம், அங்கேயே சாவடிச்சு நம்ம அங்கேயே நம்மளை புதைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் சொல்றாங்க. நான் 2 பேர் சொல்றாங்க, அதுல இருக்கிற 2 பேரை மட்டும் இல்லை பயப்பட வேண்டியதில்லை, கர்த்தர் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு தலைப்பு என்னன்னா நிழல். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். இயேசுவாவும் காலேபும் 2 பேரும் சொல்றாங்க, விசுவாசமா சொல்றாங்க, நம்பிக்கையா சொல்றாங்க, நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நம்ம எல்லாரும் போறோம், நம்ம அதை குடியிருக்க போறோம், அங்க வாசம் பண்ண போறோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாரு, நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவர்கள் வெற்றிகளை இப்பொழுதுதான் இருந்தார்கள், ஆனாலும் அவர்களை காட் நம்ம தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவர், அவர் நம் வாக்கு பண்ணாரு, நமக்காக யாவும் செய்து முடிப்பாரு. நம்ம தைரியமாய் போவோம். அவர்களை இந்நாள் வரைக்கும் காத்த நிழல் அவர்களை விட்டு போயிடுச்சு. அவங்களுடைய பலன் அவங்க விட்டு போயிடுச்சு. இப்போ அவங்க எது நம்பி இருந்தாங்களோ அது அவங்களை விட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம ஈஸியா உள்ள போயிட்டு அதை நம்ம சுதந்திரத்தை கொள்ளலாம் என்று அந்த 2 பேரும் சொல்றாங்க. அங்க இருக்கிறதான ஜனங்கள் யார் பேச்சு நம்புவாங்க? மெஜாரிட்டி யார் பக்கம்? இப்போ 10 பேர். 10 பேர் சொல்ற நம்புவாங்களா, 2 பேர் சொல்ற நம்புவாங்களா? யாருமே 10 பேர் சொல்றதுதான் நம்புவாங்க. மெஜாரிட்டி அவங்க தானே. இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே சகல ஜனத்தாரும் சபையாரும்
கல் எடுத்து என்ன பண்றாங்கன்னா இயேசுவா மேலும் காலேப் மேலும் மோசே மேலும் எரிய வராங்க. இப்போ நாங்க ஒழுங்கா அங்கே இருந்துட்டு போவோம், எதுக்கு எங்களை கொண்டு வந்தீங்க, எங்க கொண்டு போறீங்க, நாங்க சாகவா, எங்களை சாகடிக்கவா அங்களை கொண்டு போறீங்க சொல்லி ஒரே புலம்பல். நைட்டு ஃபுல்லா ஒரே புலம்பல், ஒரே அழுகை. சில நேரங்கள்லயே மனுஷங்க தேவன் கொடுக்கிறேன்னு சொன்னா கூட அவங்க கேட்காம இன்னும் அழுதுட்டே இருப்பாங்க. விசுவாசத்தினாலே நீதிமான பிழைப்பான், விசுவாசிக்கிற காரியம் தேவன் கொடுப்பார் என்று சொன்னா கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு மனுஷங்க சூழ்நிலைகள் பாக்குறாங்க. இது எப்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்க முடியும், எப்படி நமக்கு தேவன் தர முடியும் என்று பாக்குறாங்க தவிர தேவனால செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லை என்று அவர்களால் நம்ப முடியல. ஹல்லேலூயா. உனக்காக தேவன் 10 வாதைகள் அனுப்பினாரே, உனக்காக செங்கல்லை திறந்தாரே, உனக்காக இவ்வளவு செஞ்ச ஆண்டவர், அந்த தேசத்திலே உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் சொன்ன ஆண்டவர், உனக்கு முன்பாக தூதனை அனுப்புவேன் சொன்ன ஆண்டவர், உனக்கு முன்பாக சமூகம் போவேன் சொன்ன ஆண்டவர் உனக்காக அந்த காரியம் செய்ய மாட்டாரா? நம்ம நம்ப மாட்டேன்றோம். சூழ்நிலை பார்த்தோம், ஐயோ அங்க இருக்கிற பயங்கரமான ஏரியா, அது பயங்கரமான மனுஷங்க அவங்க எல்லாம் கூட, அவங்க கிட்ட நம்ம போனா அவள் தான் நம்மளை ஒன்னிலம் ஆக்கிடுவாங்க சொல்லி அவிசுவாசமான வார்த்தையை நம்ம என்ன சொல்றது நேரம் பேசி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு உன்னதமான தேவனுடைய நிழல் பாயிண்ட் 1, மனுஷனுடைய நிழல் 2, சத்துருவின் நிழல் 3 பாயிண்ட். 3 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். முதலாவது, உன்னதமான தேவனுடைய நிழல்ல நாம என்ன பண்றோம்னா இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு காலங்கள் நம்ம எங்கிருந்தோம், தேவனுக்கு தூரமாக இருந்தோம், அவர் அறியாமல் இருந்தோம். ஒரு நாட்கள் வந்த உடனே அவர் நம்மை இழுத்து கொண்டாராம். அல்லேலூயா. அவர் நம்மை இழுத்து கொண்டார். தேவனுடைய அண்டையிலே நாம் எல்லாரும் என்ன பண்ண ஓடி வந்தோமா. உன்னதமானவருடைய நிழலில் நம்ம என்ன பண்றோம், தங்கும்படியாக நம்ம வந்தோமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிழல் தேவன் அவர்கள் நிழல் மாதிரி காத்தார ஒரு நாளும் பைபிள்ல போட்டிருக்கு, இரவிலே ஆண்டவர் அவங்க என்ன வெளிச்சமா, இரவிலே வெயிலாகிலும் பகல நிலவாகிலும் என்ன பண்ணலாம் சேதுப்படுத்த, பகல் இரவு மாதிரி இரவு பகல் நடக்கிறதுக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிழலா இருந்தார. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு ஆண்டு எப்படி இருக்கார, நிழலா இருக்கார். அவங்களுக்கு என்ன நிழலா இருக்காரப்பா அவன் ஆண்டவர். அவங்க பக்கமே நம்ம போக முடியாது, அவன் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. காரணம் என்ன, தேவன் அவர்களுக்கு நிழலா இருந்தார். அல்லேலூயா.